புதிய பேருந்து நிலையத்திற்கு இடம் வழங்கிய குத்தகைதாரர்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி கடைகள் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக மணக்குடி கிராமத்தில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான 13 ஏக்கர் இடத்தினை நகராட்சி நிர்வாகம் கடந்த 2017ஆம் ஆண்டு வாங்கியது. ஆதீன நிலத்தினை பல தலைமுறைகளாக குத்தகைக்காக வைத்திருந்தவர்கள் இழப்பீடு கேட்டபோது அரசுக்கு விற்பனை செய்ததால் பேருந்து நிலையம் கட்டினால் கடைகள் வேண்டுமென்றால் நகராட்சியில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு நகராட்சி அலுவலகத்தில் நில குத்தகைதாரர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அதில் கடைகள் வழங்கும் போது நிலம் வழங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பொது ஏலத்தில் கலந்து கொள்ள தேவையில்லை, நகராட்சி நிர்ணயிக்கும் வைப்பு தொகை செலுத்தி கடைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ளனர். தற்போது புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் முடிவடைந்து விரைவில் திறப்பு விழா நடக்கவுள்ள நிலையில் ஆன்லைன் டெண்டர் மூலமாக மட்டுமே கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததால் நிலம் வழங்கிய குத்தகைதாரர்கள் அதிர்ச்சியடைந்து மணக்குடியைச் சேர்ந்த சங்கர், ரங்கநாதன், செந்தில், ரமேஷ் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஸ்ரீகாந்தை சந்தித்து மனு அளித்தனர். பஸ் ஸ்டாண்டிற்காக நிலம் வழங்கிய குத்தகைதாரர்களுக்கு பொது ஏலமின்றி கடைகள் ஒதுக்கீடு செய்து கொடுப்பதற்காக 2018ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்திய போது நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது மறுக்கின்றனர். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது. எனவே முன்பு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நிலம் வழங்கிய குத்தகைதாரர்களுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்துவோம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளனர். தலைமுறையா 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு அனுபவித்து வந்த நிலம் அது. அந்த இடத்த தமிழ்நாடு அரசு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அந்த இடத்த ஆதீனத்தில் கேட்டது பேரில் ஆதீனமும் அந்த இடத்த தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போதைக்கு நாங்கள் ஆதீனத்தை முறையிட்டு 200 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சாகுபடி செஞ்சு வந்த இடத்த இந்த மாதிரி கொடுத்துட்டீங்களா சாமின்னு கேட்கும் பொழுது சன்னிதான அவர்கள் குறைவான இடத்த நாங்கள் மயிலாடுதுறை நகராட்சிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்கள் நகராட்சியிடம் போய் முறையிட்டு உங்களுக்கு கடை தருவதாக அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நகராட்சி ஆணையர்களை போய் நீங்கள் சந்திங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நகராட்சி ஆணையர் 2018 போய் நாங்கள் சந்தித்த போது அப்போதைக்கு இருந்த நகரமன்றம் போர்டு கிடையாது. அப்போதைக்கு இருந்த எம்இ ஜெகதீசன் சார் பேர், அவர் பேர் சந்திச்சோம். நாங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் உங்களுக்கு 16 நபர்களுக்கும் நாங்கள் கடை தர்றோம். ஓப்பன் டெண்டரில் நீங்கள் கலந்துக்க வேண்டாம். 20 கடை புதிய பேருந்து நிலையத்தில் கட்டணும்னு சொன்னால் அதில் 10 கடையை முன்னுரிமை அடிப்படையில் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த பேருந்து நிலையத்தில் 49 கடை கட்டப்பட்டு வந்திருக்கு. இப்போதைக்கு பேருந்து நிலையம் திறப்பு விழாவுக்கு தேதி அறிவிச்சுட்டாங்க. நாங்கள் இப்போதைய ஆணையரை போய் சந்தித்து எங்களுக்கு உண்டான கடைகள் எந்தெந்த கடை கொடுக்க போறீங்க, எப்போ சார் அறிவிப்பீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு கடைலாம் இல்லை, நீங்கள் ஆன்லைன் டெண்டரில் போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதன் பேரில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை இப்போ சந்திச்சு எங்களோட முறையிட்டதன் பேரில் உரிய நடவடிக்கை விசாரணை ஆணையரிடம் விசாரணை பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் அதிக விரைவில் உங்களுக்கு கடை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதன் பேரில் நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஆட்சியாளர் அவர்கள் வழங்குவாருன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி காலதாமதம் ஆனால் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் திறப்பு விழா செய்வதற்கு முன்பு எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மீறும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் தெரிவிச்சு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பட்டா இடம் இருக்குன்னு சொன்னாக்கா இன்னைக்கு 3த்துல ஒரு பகுதி ஒரு 15 வருஷம் ஒரு ஆண்டு அனுபவிச்சு வந்தாலும் உழவோட பார்த்தீங்கன்னு கொடுத்தாமன்றது அதில் பிறகுதான் எடுக்க முடியும். ஆனால் ஒரு 250 ஆண்டு காலமாக நாங்கள் ஆண்டு அனுபவிச்சு எங்க எல்லாரும் பெரிய வேலி மிட்டாமிராசெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு 200 குழி 300 குழி இந்த மாதிரி இடத்த வச்சு செலுத்தி நாங்க விவசாயம் செஞ்சுட்டு வந்த இடத்த இந்த மாதிரி அரசு எடுத்திருக்குது. அன்னைக்கு 18ல தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது மாவட்ட ஆட்சியர் உடனே விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அது தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தடவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை.